பிரபல கல்வியாளர் தொழிலதிபர் BS அப்துல் ரஹ்மான் உடல்நலக் குறைவால் நேற்று காலமானார். அவரது உடல் இஸ்லாமிய முறைப்படி இன்று வண்டலூரில் உள்ள கிரசன்ட் பல்கலைக்கழக வளாகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பிரபல முத்து வணிகர் புகாரி ஆலிம் தம்பதியினருக்கு 1927ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் பிறந்தார் அப்துல் ரஹ்மான். இவர் ராமநாதபுரம் ஸ்வாட்ஸ் மற்றும் ஹமீதியா பள்ளிகளில் படித்தவர். கீழக்கரையைச் சேர்ந்த வள்ளல் சீதகாதி குடும்பத்தைச் சேர்ந்த இவருக்கு 4 மகன்கள் 2 மகள்கள் உள்ளனர். இவர் BS அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழக நிறுவன வேந்தர் ஆவார். சீதகாதி அறக்கட்டளை, அகில இந்திய இஸ்லாமிய நிறுவனம், கிரசன்ட் பள்ளிக்கூடம், கிரசன்ட் பொறியியல் கல்லூரி, கீழக்கரை தாசிம் பிவி அப்துல் காதர் பெண்கள் கல்லூரி, சென்னை, மதுரை, நாகூர் ஆகிய இடங்களில் உள்ள கிரசன்ட் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளின் நிறுவனர். மேலும் துபாயை தலைமையிடமாக கொண்ட ETA அஸ்கான் ஸ்டார் நிறுவனம், ETA ஸ்டார் நிறுவனம், ECCI உள்ளிட்ட பல நிறுவனங்களை நடத்தி வந்ததுடன் யூசுப் சுலைகா மருத்துவமனை, கிரசன்ட் மருத்துவமனைகளையும் நிறுவியுள்ளார். மறைந்த பிரதமர் ராஜீவ்காந்தி மற்றும் MGR, கருணாநிதி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்களுக்கு நெருக்கமாக இருந்தவர். துபாயில் ஒரு பகுதியில் உள்ள தெருவுக்கு அந்நாட்டு அரசு BS அப்துல் ரஹ்மான் பெயரை சூட்டியுள்ளது. MGR தனது திரைப்படம் ஒன்றில் அப்துல் ரஹ்மானை மனதில் வைத்து ஒரு பாடலை இடம்பெற செய்தார். BS அப்துல் ரஹ்மான் சிறு வயதிலேயே இலங்கைக்கு சென்று வைர வியாபாரத்தில் ஈடுபட்டார். நாளடைவில் உலகில் உள்ள மிகப்பெரிய தொழிலதிபர்களில் ஒருவரானார். இவரது மறைவையொட்டி பல்வேறு கட்சித் தலைவர்கள் மற்றும் சமூக நல அமைப்பினர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மேலும் இவரது உடலுக்கு திமுக பொருளாளர் MK ஸ்டாலின், தமாக தலைவர் GK வாசன், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கிருஷ்ணசாமி, திருநாவுக்கரசர், இதயத்துல்லா, திமுகவை சேர்ந்த துரைமுருகன், மைதீன் கான், திராவிட கழக தலைவர் வீரமணி, ETA அஸ்கான் நிறுவன குழுமத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குநர் சலாவுதீன், சமுதாய நல அறக்கட்டளையின் அறங்காவலர் அக்பர் கான், இஸ்லாமிய தொண்டு இயக்கத்தின் செயலாளர் முகமது அலி, மூன் தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஷா நவாஸ்கான், SDPI கட்சியின் தலைவர் தெஹ்லான் பாக்கவி, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் உள்ளிட்ட பல்வேறு இஸ்லாமிய அமைப்பினர் அஞ்சலி செலுத்தினர். கல்வியாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களை நீண்ட நாட்களுக்கு முன்னாலே நான் அறிவேன். மறைந்த முன்னாள் அமைச்சர் MGR அவர்கள்தான் என்னை இவருக்கு அறிமுகம் செய்து வைத்தார்கள். அன்றையிலிருந்து இன்று அவர் உடல்நலம் பாதிக்கப்படுகிற வரையில் அவர் வீட்டு பிள்ளையாகவே என்னை கருதுவார்கள். எந்த ஊருக்கு போனாலும் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி வந்து எனக்கு தருவார்கள். அவருடைய பிள்ளைகள் அனைவரும் எனக்கு மிக வேண்டியவர்கள். எனவே இந்த குடும்பத்தில் ஒருவராக நான் பல ஆண்டு காலம் இருந்து இன்றைக்கு அவரை இழந்து வாடுவதில் நானும் மற்றவர்களோடு துயரம் கொள்ளுகிறேன். பெரிய அதிர்ச்சியில் இருக்கிறோம். ஒரு மனிதர்கள் சரித்திரத்தில் இருந்தவங்க காக்கா BCA காக்கா ஒரு சரித்திரமாக வாழ்ந்தவங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் இல்லை, வியாபாரமாக இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு உதவுறாக இருந்தது, கல்வியில் கல்வி நிலையங்கள் ஆரம்பித்தது, பெண்கள் கல்வியில் கூடுமானவர் ரொம்ப அதுக்காக முயற்சி பண்ணது. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எல்லா பண்ணி ஒரு சரித்திரமாக ஆகிட்டாங்க. அவருடைய பணிகள் அப்படியே தொடர்ந்தாதான் எல்லாரும் இறைவன்ட்டு பிரார்த்திக்க வேண்டியது. சமுதாயம் வளர்ச்சி பெறுவதற்கு பல்வேறு வகையிலும் துணை புரிந்த எல்லோராலும் BSA காக்கா என்று அழைக்கப்படக்கூடிய உலகம் சுற்றும் ஒரு மாமனிதராக வாழ்ந்து கல்வி பொருளாதார நிலையில் இஸ்லாமிய சமுதாயம் முன்னேறுவதற்கு மிகப்பெரிய பங்கை ஆற்றிய ஒரு மாமனிதர். அவர்கள் செய்த சேவைகள் தமிழ் மண்ணிலே ஒவ்வொரு கல்விக்கூடமும் பேசும், ஒவ்வொரு மதரசாக்களும் பேசும். அவர் உதவி செய்யாத ஒரு நிறுவனங்கள் இல்லை என்ற அளவிலே இருக்கலாம். டெல்லி நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய இஸ்லாமிய கலாச்சார மையத்திற்கு மிகப்பெரிய பொருளுதவி செய்து இந்தியா முழுவதும் ஒரு சமுதாயத்துடைய முக்கிய மனிதராக திகழ்ந்தவர். கீழக்கரையில் ஒரு சிறப்பான குடும்பத்தில் அவர்கள் பிறந்து திரைகடலோடியும் திரவியம் தேடி என்று பொருள் சேர்த்து தன் பெண்டு தன் பிள்ளை தன் வீடு என்று ஆக்கிக் கொள்ளாமல் சமுதாயத்திற்காக அவர்களுடைய அறிவு, ஆற்றல்,
அனுபவம் அத்தனையும் கொடுத்த மாமேதை, மா மனிதர், மறைந்தும் மறையாமல் நம் நெஞ்சங்களிலே நிறைந்திருக்கிற கல்வி வள்ளல் அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஆவார்கள். அவர்கள் ஏராளமான கல்வி சாலைகளையும் மருத்துவமனைகளையும் மக்களுக்காக திறந்து கல்வி கண்ணை வழங்கிய அருளாளர். அப்படிப்பட்டவர் மறையவில்லை, வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம் நெஞ்சங்களில் நிறைந்து கொண்டிருக்கிறார். மறைந்த பி.எஸ். ரஹ்மான் காக்கா அவர்கள் சமுதாயத்திற்காக பல கல்லூரிகளும் பள்ளிக்கூடங்களும் நிறுவி சமுதாய மக்கள், முக்கியமாக முஸ்லிம் சமுதாய மக்கள் நல்லறிவு பெற வேண்டும் என்று நோக்கத்தோடு, உயரிய நோக்கத்தோடு சமுதாய பணியாற்றி நம்மளையெல்லாம் இறந்து விட்டார்கள். அன்னாரின் மக்ஃபிரத்துக்காக நாங்கள் எல்லாம் துஆ செய்கின்றோம். அவர்களின் குடும்பத்தினருக்கு எங்களுடைய ஆறுதல்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். கல்வியாளர் ஹாஜி பி.எஸ். அப்துல் ரஹ்மான் அவர்கள் மறைவு நமக்கெல்லாம் ஆழ்ந்த வருத்தத்தை தரக்கூடிய ஒன்று. ஆக வெல்ஃபேர் பார்ட்டியின் சார்பாக நான் மனமார்ந்த இரங்கலை தெரிவிப்பதோடு அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தருவதற்காக நான் துஆ செய்கிறேன். பொதுவாகவே கல்வியை விற்று பணத்தை சம்பாதிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பணத்தை பொருட்படுத்தாமல் கல்விக்காக குரல் கொடுத்தவர் மட்டுமல்லாமல் கல்விக்காக பல்வேறு விதமான தான தர்மங்களை வாரி வழங்கிய வள்ளல்கள் வரிசையிலே பி.எஸ். அப்துல் ரஹ்மான் அவர்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். கல்வியாளராக இருக்கக்கூடிய பி.எஸ். அப்துல் ரஹ்மானுடைய மறைவு நமக்கெல்லாம் ஆழ்ந்த வருத்தத்தை தருகிறது. பின்னர் அவரது உடல் வண்டலூரில் உள்ள கிரசன்ட் பல்கலைக்கழக வளாகத்தில் இன்று மதியம் லுகர் தொழுகைக்கு பின்னர் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதில் அவரது உறவினர்கள் உள்பட ஏராளமான இஸ்லாமியர்கள், கல்வியாளர்கள், தொழிலதிபர்கள் கலந்து கொண்டனர். பிரபல கல்வியாளர், தொழிலதிபர் பி.எஸ். அப்துல் ரஹ்மான் அவர்களின் மறைவுக்கு முன் தொலைக்காட்சி அஞ்சலி செலுத்துகிறது.